ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாதது. தமிழை வணங்கி அனைவரையும் வணங்கி துவங்குகிறேன். இந்த தன்னேர் இல்லாத தமிழகத்தில் பிறந்து இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அபுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடல் ஒன்றில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்கிறார். அதற்கேற்ப மறைந்து 9 வருடங்கள் ஆன பிறகும் இன்றும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற அவர் அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் 1931ஆம் ஆண்டு பிறந்தார். கல்லூரி படிப்பு முடித்த கையோடு விமான ஆய்வில் சேர்ந்த நாளிலிருந்து நம் இந்தியாவிற்காக மட்டுமே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மேதை. அயல் நாடுகள் மட்டுமே சாதிக்க முடியும் என கூறிக்கொண்டிருந்த செயற்கைக்கோள்களையும் ஏவுகணைகளையும் இந்தியராலும் உருவாக்க முடியும் என கூறி உருவாக்கி விஞ்ஞானத்தில் இந்தியாவை தலை நிமிரச் செய்தவர். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வருங்கால சந்ததியினரே காரணமாக இருக்க முடியும் என கருதி சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு 54 கோடி இளைஞர்களை இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக உழைக்க தூண்டினர். கனவு காணுங்கள், உங்களால் முடியும். ஏழை என்று கவலைப்படாதீர்கள், நானும் ஓர் ஏழைதான். திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான சொற்களால் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசாக மக்களின் நலன் காக்கும் நல்லரசாக வேண்டும் என்பதற்காக மக்களையும் அரசியல்வாதிகளையும் உழைக்க தூண்டினார். அவர் தொடாத இடங்களும் இல்லை, எட்டாத உயரமும் இல்லை. வாழக்கூடிய கிரகம் பூமி என்ற தலைப்பில் மேகாலயா பேச சென்ற அவரை காலனின் ஆசையோ என்னவோ தெரியவில்லை, தான் காதலித்த மாணவர்களின் மத்தியிலேயே பூமி தாய் அவரை பறித்துக் கொண்டார். அவரின் மறைவு நாள் 27ஆம் தேதி ஜூலை திங்கள் 2015ஆம் ஆண்டு. ஏவுகணை நாயகனே, நீ இராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், ஆனால் வாய்ப்பு பறிபோனது. எனினும் கலங்கிடாமல் ஒட்டுமொத்த இராணுவத்தையே தலைமை தாங்கும் இந்தியாவின் முதன் குடிமகனாம் ஜனாதிபதியானீர். விமானப்படையையே கனவாக கொண்டீர், எனினும் உடைந்திராததால் உங்களின் புகழ் அதன் உயரத்தையும் தாண்டி ஏவுகணையிலும் செயற்கைக்கோளிலும் பறந்தது, இன்னும் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏவுகணை நாயகனே, காலமும் சலாம் போடும் கலாம் ஐயா அவர்களே, வீசும் காற்றும் உங்கள் பெயர் பேசும், பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து வீர தமிழச்சியாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேள்வி. சிரிப்போம், சிந்திப்போம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம். ஜெய்.